வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதாவது என்னென்னா சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 2.5 வருஷம் சொல்கிறோம், சில நேரங்களில் 3 வருஷமாக இருக்கும், சில நேரங்கள் 2.25 வருஷமாக இருக்கும். இப்படி ஒரு சைக்கிள் சனி வரத்துக்கு 29.5 வருஷம் சாதாரணமாக இருக்கக்கூடிய காலம். இப்போது இந்த சனிப்பெயர்ச்சியுடைய விஷயத்துக்கு வருவோம். சனி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதில் 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று திருக்கணிதம், இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். அதான் கோயிலெலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் நமக்கும் இது இல்லை, அதில் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். ஆனால் திருக்கணிதப்படி மார்ச் மாதம் 30ஆம் தேதி இந்த சனி பயிற்சி நடக்கிறது 2025 வருஷம். அப்போ மீன ராசிக்குள்ளே போகக்கூடிய இந்த சனி பகவான் இங்கே இருக்கக்கூடிய காலம் எதுன்னா இந்த வருஷம் 25 டிசம்பர் முடிய, அப்புறம் 26 ஃபுல் இயர் ஜனவரி டு டிசம்பர், அப்புறம் 27 ஜூன் 1ஆம் தேதி தான் அடுத்த சனி பயிற்சி வருது. அப்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் 9 மாதம் கிட்டத்தட்ட. ஆமாம், மார்ச்னா 9 மாதம். 9 மாதம் இந்த வருஷத்துலேயும், அடுத்த வருஷம் ஃபுல்லாகவும், அதுக்கு அடுத்த வருஷத்தில் 5 மாதம் ஃபுல்லாக ஜூன் 1ஆம் தேதி மாறுவார். ஸோ இதுதான் அதோடைய டியூரேஷன். இட்ஸ் அ லாங் டியூரேஷன். இதில் ஒரு விஷயம் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கலான்னா, சனி ஃபார்வர்ட் மோஷன்லேயும் இருக்கார், வக்கரத்துலேயும் இருக்கார். சனி வக்கரம் இந்த வருஷத்தில், அதான் 2025 சனி வக்கரமாகக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஜூன் மாதம் தொடங்கி நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த வக்கரம் இருக்குது சனிக்கு. அப்புறம் திரும்ப ஃபார்வர்ட் மோஷனில் போகிறாரு. அதே போல் அடுத்த வருஷம் ஜூலை மாதம் தொடங்கி கிட்டத்தட்ட டிசம்பர் ஃபஸ்ட் வீக் வரைக்கும், நான் சொல்கிறது 2026. அப்போது இதே மாதிரி வக்கரமாகுது. அதுக்கப்புறம் வக்கரெல்லாம் இல்லை, நேராக போய் அவர் வெளியில் போகிறார். அது ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2027. அப்போ 2027 தான் மேஷராசிக்குள்ளே போகிறார். இது சனியுடைய மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். நடுவில் சில மேஜர் மூமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் மாத பலன்களில் சுக்கிரன் புதன் எல்லாரோட இதையும் நம்ம பார்த்து சொல்கிறோம். ஆனால் இதே மாதிரி சனியை போல் கொஞ்சம் டிலேடு, அதாவது கொஞ்சம் நாள் இருந்து செய்யக்கூடிய யார்? ஒன்று குரு, இன்னொன்று ராகு. ராகு கேது அது ஒரே ஆக்சிஸ். குருவை பொறுத்த வரையில் 30ஆம் தேதி சனி பயிற்சி மார்ச். குரு வர மே மாதம் 2025 வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி அவருடைய பயிற்சி. அவர் எங்கேருந்து எதுக்கு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துலேருந்து மிதுன ராசிக்குள்ளே போவார் குரு. அதுக்கப்புறம் ராகு கேது 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, 18ஆம் தேதி இரவு சொல்லலாம் ராகு கேது பயிற்சி. இப்போது குருவை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கே இருக்கக்கூடிய நாட்கள் அவருக்கும் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் மோஷன்லாம் இருக்குது. அது தனி இது, அதை டீட்டெயிலாக குரு பயிற்சியில் பேசலாம். ஆனால் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறது, அதாவது கடகராசிக்குள்ளே குரு போகக்கூடிய காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் குரு இருக்கார். அடுத்த வருஷம் அதாவது 2026 ஜூன் 1ஆம் தேதி குரு கடகராசிக்குள்ளே போகிறார். அதுக்கப்புறம் சனி பயிற்சி முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 2027 ஜூன் 1 வரைக்கும் குரு அங்கே தான் இருக்கார் கடகத்தில். சரி, இது குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும். இதே நேரத்தில் ராகு கேதுவுடைய ஒரு மூமெண்ட்டையும் நம்ம பார்க்குறோம். ராகுவுடைய பயிற்சி எப்போவுமே ரிவர்ஸில் வரும், வக்கரமாகத்தான் நடக்கும். அப்போ ராகு தற்சமயம் இருக்கக்கூடிய மீன ராசிலேருந்து கும்பராசிக்குள்ளே வரக்கூடியது எப்போன்னா, இவர் குரு மே மாதம் 15ஆம் தேதி, ராகு 18ஆம் தேதி அவர் கும்பராசிக்குள்ளே வருவார். அப்போ கேது சிம்ம ராசிக்குள்ளே போவார். இப்போது இந்த ஒரு காலகட்டம் எது வரைக்கும் ராகு கேதுவோடைய பயிற்சி இருக்குன்னா டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்லேயே ராகுவும் கேதுவும் அடுத்த பயிற்சி ஏற்படும். அதாவது ராகு மகரத்துக்குள்ளே வருவார், இவர் கடகத்துக்கு போவார் கேது. இது ராகு கேதுவோடைய மூமெண்ட். அதான் இப்போ சனியுடைய இந்த காலத்தில் முக்கியமான பிளானட்ஸ்னால் குருவுடைய மூமெண்ட் பார்க்குறோம், ராகு கேதுவோடைய பயிற்சி அந்த மூமெண்ட்டையும் நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம சனி பயிற்சியோடைய டீட்டெயில்ஸுக்கு போகலாம். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பெரிய ரிலீஃப். சனியிலேயே அதிக தொல்லையை தரக்கூடிய சனி 2 வகைப்படும். ஒன்று அஷ்டம சனி, இன்னொன்று 7.5 சனியில் 7.5 வருஷம் தொல்லைனாலும் ஜென்ம சனி தொல்லை அதிகம். அப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் சனி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளும் கிடையாது. அதனால் அஷ்டம சனிங்கிறது கடகராசிக்காரில் ஒரு வழியை ஆட்டி வச்சுக்காமல் விடலை. ஸோ ரொம்ப ஆட்டி வச்சு தான் செஞ்சது. ஆனால் இப்போது பெரிய அளவுக்கு ரிலீஃபை கொடுக்கறது. நடுவில் கொஞ்சம் குரு 11ஆம் வீட்டுக்கு வந்தார், உங்களுக்கு ரிலீஃபை கொடுத்தார். கொஞ்சம் மூச்சு விட முடிஞ்சது.
23வது வருஷம்லாம் ரொம்ப டஃப்பு. ஸோ 24ல் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெட்டராக இருங்க. இப்போ சனி 9ஆம் வீட்டுக்கு போகிறார். பெரிய ரிலீஃப், நிறைய நன்மைகள். சனி 9ஆம் வீட்டுக்கு போகிறதுனால முக்கியமான விஷயம் என்னென்னா, தொழில் முறையில் சிறப்பான மாற்றங்களை பார்க்க முடியும். அப்போது வெளிநாட்டு கம்பெனியில் நான் போய் வேலை பார்க்கணும், இல்லை சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை நான் ஒரு கம்பெனியில் பெரிய அளவு ப்ரமோஷனை எதிர்பார்க்குறேன், இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம். இதெல்லாம் நடக்கக்கூடிய காலம். அதே போல் சனி இந்த ஒரு காலகட்டத்தில் மென்டலாக பெரிய அளவு ரிலீஃபு, ஃபிசிக்கலாக பெரிய அளவு ரிலீஃப். கையில் காலில் அடிபட்டிருக்கு, எல்லாம் சரியாகும். சரி, எங்கள் அப்பா அம்மா இவங்கெல்லாம் உடம்பு முடியாமல் இருக்காங்க, நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? இப்போ அவங்களாம் சரியாவாங்க, ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிடுவாங்க, பிரச்சனை இல்லை. அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப நன்மை சனி 9ஆம் வீட்டுக்கு வருவது. இப்போது இந்த சனி பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. 11 என்பது லாபஸ்தானம். அப்போ சனி 11ஆம் வீட்டை பார்க்கும்போது முக்கியமாக ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அது படுத்துன்னு தூங்கும். நான் ஒரு ஸ்டாக் வாங்கினேன், 100 ரூபாய்க்கு வாங்கினேயா, 10 ரூபா விற்குது, ஆனால் சொல்கிறாங்க அது 300 போகும் 500 போகும்னாங்க, அது 10 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போ விற்கிறதா என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை, ஒன்று லாஸில் விற்கணும் இல்லையா? அது உயர்ற வரைக்கும் அது 300 போகும், நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 11ஆம் வீட்டை சனி பார்க்குறேன். சரி, ரெண்டாவது வீட்டில் பழைய வீடு அங்கங்கே விரிசல் சரி பண்ணுறேன், செலவு ஆகும். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப அப்படியே பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறாம்பலாம், அது மாதிரி ரொம்ப சாஃப்டாக பேசுவோம், ஆனால் அது வாழைப்பழத்தில் ஏற்றுற ஊசி அது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கும்போது ப்ராப்பர்ட்டி செல்லிங் பையிங் ரெண்டுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். சில நேரங்களில் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எப்படி, என் வீட்டை நான் வாடகைக்கு விட போகிறேன், அவன் பெரிய கலெக்டர்ப்பா, அப்படியே இதோடு வரான், விடுவீங்க, அப்புறம் அவன் வீடாகிடும், கோர்ட்டில் போய் தொங்கணும். இன்றைக்கெல்லாம் கோர்ட்டில் 5 வருஷம் 6 வருஷம் சர்வசேஷம். சரி, உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் பிள்ளைக்காவது கிடைக்கும்னு சந்தோஷப்பட வேண்டியதான். இதிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஆனால் சில நேரங்களில் தெரிஞ்சே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒரு லேண்ட் வாங்குகிறோம், 5 வருஷம் கழிச்சு தான் டெவலப் ஆகும் தெரியும், அப்போ அது நியாயம், தப்பில்லை. அடுத்த 2 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாக்னேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி பார்க்கக்கூடிய இடம் 3ஆம் வீடு. 3ன்னா என்ன, டிசிஷன் மேக்கிங், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம் எல்லாம் சொல்கிறோம். சனி 3 பார்த்தா என்ன ஆகும்னா, ரொம்ப அறிவுபூர்வமாக செயல்படுறேன் பேர் வழின்னு, இக்னரன்ஸ் இஸ் எ பிளிஸ்ன்னு சொல்லுவான் ஆங்கிலத்தில். ஒன்றுமே தெரியாதவனுக்கு பிரச்சனை இல்லை, தெரிஞ்சவனுக்கு தான் பிரச்சனை. நீங்கள் என்ன பண்ணீங்க, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டு 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 கடைசியில் டிசிஷனே எடுக்க முடியாது. உங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, உங்கள் அப்பா சொல்லுவார், மேபி நான் தெளிவாக இருந்தேன்டா உன்னோட பேசுகிற வரைக்கும்னு சொல்லுவார். அவரையும் குழப்பி நீங்களும் குழம்பி என்ன பண்ணது தெரியாது. வீட்டில் உங்களால் ஒரு 2 பேர் தனக்கு தானே பேசுகிற விளையாடுற ஸ்டேஜ் கொண்டு போய் வச்சுருவீங்க. அதனால் டிசிஷன் எடுக்கும்போது உங்களுக்கு குழப்பம் இருந்தால் உங்களுடைய வெல்விஷர், மேபி அப்பாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், நம்ம நலனில் அக்கறை கொண்டவர், அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பரிசீலனை பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணலாம். குழப்பம் பண்ணாதீங்க. இதில் பெஸ்ட்டு குழப்பம் யாருக்குன்னா படிக்கிற பசங்களுக்கு. என்ன கோர்ஸ் போகிறதுனே தெரியாது. அவர் ப்ரொஃபஸர் ஒன்று சொல்லுவார், வீட்டில் அப்பா ஒன்று சொல்லுவார், ஆளுகள் ஒன்று சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப கிளாரிட்டி தேவை. எனக்கு என்ன பிடிக்கும், நான் எதில் போனால் நான் பெட்டராக வருவேன் அப்படிங்கிறத கிளாரிட்டியாக பாரு. அதுக்கப்புறம் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்கோப் எதில் இருக்குது அதையும் பார்த்து நிதானமாக டிசைட் பண்ணு. அவசரப்பட்டு டிசைட் பண்ணாத. இன்றைக்கி பல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, சார் என்னுடைய 10 ஃப்ரெண்ட்ஸு சார் இந்த கோர்ஸ் தான் சார் போகிறான், அதனால் நானும் போயிட்டேன். அவன் 10 பேர் குதிப்பான்டா, நீஞ்சி போடுவான்டா, உனக்கு நீச்சல் தெரியாத. இதுதான் பிரச்சனை. நிறைய பேருடைய ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க காலேஜு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸு அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களோ அதுலேயே நானும் ஆடு மாதிரி உள்ளே போயிடுவேன். எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவன் வேலையை பதில் அவன் போடுவான், நீ தான் நட்டத்தில் நிற்ப, ஐயோ நான் தப்புன்ட்டேனே, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லையே. இதுதான். ஸோ எது உங்களுக்கு பிடிச்ச ஏரியாவோ அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிசைட் பண்ணுறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக டிசைட் பண்ணோம். ஏன்னா 3ஆம் இடத்த சனி பார்த்தா கன்ஃபியூஷன்ஸ். அடுத்து சனி பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வீடு.
6ஆம் வீடுனா என்ன அர்த்தம்? ஹெல்த்தில் பிரச்சனைகள். அப்போ ஹெல்த்தில் எங்கேயா பிரச்சனை வரும்? நர்வ்ஸில் ப்ராப்ளம். சில நேரங்களில் இந்த வயசான கொஞ்சம் மிடில் ஏஜில் இருக்கவங்கலாம் சியாட்டிக் நர்வ் சொல்லுவாங்க. நடந்தால் கால் வலிக்கும், காலில் ரத்த ஓட்டம் சரியாக இருக்காது, அவனுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகப்படும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஹெல்த்தில் இந்த மாதிரி கால் வலி, முட்டு வலி, முதுகு வலி இதெல்லாம் கூடும். அதனால் இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 6ஆம் வீடுங்கிறது உங்களுடைய கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசுகிறது. அப்போ கடன் கிடைக்குமா? கிடைக்கும். கடன் கிடைச்சாதானே உங்களை ப்ராக்கெட்டில் போட முடியும். அதனால் அப்போ நல்ல கடனாக வாங்க, பேங்க்கில் வாங்க. நீங்கள் பேங்க்கில் வாங்கினதுலே கான்ஃபிஸ்கேட்லாம் ஆகுது, அது வேறு விஷயம். நீங்கள் இருக்கிறதுல கொஞ்சம் சேஃபு, அதனால் அப்படி வாங்க. எவன்கிட்டயாவது கைமாற்று கந்து வட்டியெல்லாம் வாங்கினீங்க, முடிஞ்சது கதை. என்ன காரணம்? அந்த தனக்காரங்கன்னு சொல்லக்கூடிய குரு எங்கே போய் உட்கார்றார்? 12ஆம் வீட்டில்னா உட்கார்றார். ரொம்ப ட்ரபிள் ஆகிடும். அப்போது நீங்கள் ட்ராப்பில் மாட்டக்கூடிய காலம் எது? ட்ராப்புனா என்ன தெரியுமா? எலி வலை டொப் மூடிடும், ஒரு மசால் வடைக்கு ஆசைப்பட்டு மாட்டிக்கும், அந்த கதை. அதான் ட்ராப். ஸோ இந்த மாதிரி ட்ராப்பில் நீங்கள் மாட்டக்கூடிய காலம்தான் பிட்வீன் ஜூன் டு நவம்பர். சனி வக்கரகதியில் இருக்கிற காலம். அப்போ ட்ராப்பில் மாட்டினேன்னு சொன்னால் அவ்வளோதான். திரும்ப அதோடைய இது கண்டினியூட்டி 1.5 வருஷத்துக்கு போகும். அந்த கண்டினியூட்டிலாம் ஐயா அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ட்ராப்பில் மாட்டாமல் இரு, அவேர்னஸோடு இரு, ஜாகிரதையாக இரு. இதுதான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ். ஆனால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும்னு நான் சொல்கிறேங்க. எஸ் தீரும். நீயே போய் தலைய விடாதுன்னு தான் சொல்கிறேன். அது இயற்கையில் பாரு, அது பாட்டுக்கு நல்லபடியாக தான் போகும். அப்போ நம்ம எதனால் தலைய, நம்ம டெம்டேஷன்ஸ், நம்மளுடைய ஒரு அவரேஷியஸ்னஸ், இதுதான் அது காரணம். அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் பேலன்ஸ்டாக தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் 2 இடத்துல தப்பு பண்ணுறீங்க. ஒன்று டிசிஷன் மேக்கிங்கில், இன்னொன்று எதிரிகள் உங்களை சுற்றி வட்டமிட்டுருப்பாங்க. 6ஆம் இடம் எதிரி ஸ்தானம். ஸோ அந்த இடத்துல சனி பார்க்குறார். அப்போ உங்களை சுற்றி எதிரிகள் வட்டமிட்டுருப்பாங்க. சரி, அந்த எதிரிகள் எப்படிப்பட்ட எதிரிகளாக இருப்பான்? அறிவாளியான எதிரிகளாக இருப்பான். ஏன்னா அந்த இடம் குருவுடைய வீடு. அறிவாளியான எதிரியாக இருப்பான். எப்படி? அதாவது இப்போ இன்றைக்கி என்ன சொல்லலாம், யுகம் மாறிடுது. அப்போ பாருங்கள், நீங்கள் செல்ஃபோனை திறந்தீங்கன்னா பிரச்சனை, எல்லாத்தையும் பிரச்சனை தான். அப்போ உங்களை டெம்ப் பண்ணுவான். வா 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 விழுந்தீங்கன்னா அவ்வளோதான். ஜாகிரதையாக இருங்க. டோன்ட் ஈல்ட் யுவர் செல்ஃப் டு த டெம்டேஷன்ஸ். இது ரொம்ப முக்கியம். மற்றபடி இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்தில் சனி இருந்தால் தனிமை ஏற்படும்னு அர்த்தம். அப்போ தனிமைனா என்ன அர்த்தம்? ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஏதாவது. அப்போ எங்கள் அப்பா அம்மா விட்டு போகிறேன், இப்போது என் மனைவி குழந்தைகளை பிரிஞ்சு போகிறேன், டைம் பீயிங் போயேன்ப்பா, என்ன பண்ணுறது? அது இல்லை, என் மனைவி குழந்தைகள் என்ன பிரிஞ்சு போகிறாங்க, பயப்படுற மாதிரி இல்லை. இப்போது உங்களுடைய குழந்தை இப்போ பையன் பிள்ளாண்டியில் கிடச்சிருக்கு. அப்போ ஒய்ஃப் என்ன சொல்லுவா? என் பையனுக்கு போய் நாங்கள் சமைச்சு போடணும், அங்கே போய் உட்காடுறேன், எனக்கு அவன் தான் முக்கியம், நீ பார்த்துக்கோ, என்ன பண்ணுறது? ஸோ இப்படி தான் உங்கள் லைஃப் இருக்கும். அப்போது ஒரு தனிமை உணர்வு, 9ல் சனி இருக்கும்போது ஒரு தனிமை உணர்வு ஏற்படும். பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். ஆனால் 9ல் இருக்கக்கூடிய சனியில் அப்போ என்ன அட்வான்டேஜு? உடல் ஆரோக்கியத்தை பற்றி யோசிங்க. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான யோகா பயிற்சிகள்லாம் போங்க, தியானம் பண்ணுங்கள். சில பெரியவங்களுக்கெல்லாம் அபூர்வமான க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள், நல்ல குருமார்களுடைய ஒரு அனுகிரகங்கள், நல்ல விஷயங்கள் நமக்குள்ளே வந்து சேரக்கூடிய ஒரு காலம். இதெல்லாம் உங்களுக்கு அப்போ ஆரோக்கியமான விஷயங்களில் ஈடுபடும் போது ரொம்ப சிறப்பான ஒரு காலம். இதை விட சிறப்பான காலத்தை நான் பார்க்கலன்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பான காலம். ஆனால் நான் குறுக்கோழி பார்க்குறேன், டெம்டேஷனுக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன், பிரச்சனை. சரி, இதில் கடகராசிக்காரர்களுக்கு இன்னொரு சின்ன விஷயம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் ராசிக்காரர்களுக்கு நான் தான் முன்னாடியே சொன்னேன், சந்திரன் ராசிக்காரர். அதனால் என்ன ஆகும்? டெம்டேஷன் அப்படிங்கும்போது குறிப்பாக உங்கள்கிட்ட என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஃபினான்ஸ், பணத்தை பெருக்கணும். தப்பான வழியில் நான் பெருக்கிட்டா வம்பு. நாளைக்கு வந்து ஈடி வந்து நிற்பான் வாசலில், ரொம்ப பெரிய பணக்காரனுக்கு. அதுக்கெல்லாம் நான் ஒருத்தர் இல்லை அப்படின்னு வடிவேல் சொன்ன மாதிரி சொல்லலாம். அப்படி இல்லாட்ட கூட இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வரும். சரி, இவனுக்கும் சரியில்லை, அவனும் சரியில்லை, 3வது 4 பேர் பார்த்துட்ருப்பான். என்கிட்ட காசு இருக்குது, வேலைக்காரன் சொல்லுவான், நீ ஊருக்கு போனால் வீட்டை காலி பண்ணி வச்சுருவான். ஸோ இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நிச்சயமாக. அப்புறம் டெம்டேஷன், அதான் நான் சொன்னேன், பணம் டெம்டேஷன். உங்களை நீங்கள் பெருசாக வெளி காமிச்சிக்கிறது, நான் பெரிய ஆள் பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஹெல்த் கண்டிஷன். டோன்ட் டேக் ஹெல்த் ஃபார் கிராண்டட்.
ஹெல்த்தில் என்னை கான்ஷியன்ஸாக இருங்க, நல்ல ஹேபிட்ஸோடு இருங்க. தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு பெரிய அளவு கை கொடுக்கும். அப்போ தெய்வ இதுக்கெல்லாம் போயிட்டு வருது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். ஸோ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னேன், எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் கரெக்டாக இருந்துட்டு. அப்புறம் மற்றபடி ஏதாவது பொருள் வாங்கணும், நான் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், தாராளமாக வாங்குங்க. எத்திக்கலாக வாங்குங்க, ஓவர் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதுக்குன்னு நம்ம அண்டர் ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி ஒர்க்கர் இதுக்கு போக முடியாது, ஒர்க் ஷாப் போக முடியாது. நல்லதாக பார்த்து வாங்க, பேலன்ஸ் பண்ணி செய்யணும், எல்லாத்தையுமே செய்யுங்க. பெரும்பாலும் ஒரு மென்டர் உங்களுக்கு இருந்தால் ரொம்ப நல்லது. அதாவது நம்மை விட நல்ல மூத்தவர், விட நிறைய நாலேஜ் உடையவர் நம்ம பக்கத்தில் இருந்தால் அது உங்களுக்கு பெரிய ஒரு பலமாக அமையக்கூடிய ஒரு காலம். எனக்கே எல்லாம் தெரியும் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் குழம்பின குட்டையாக இருக்கிறதால யாராவது ஒருத்தர் தெளிவை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் அது தேவை, அதை வச்சுங்க. சரி, இப்போ வேலை, ஜீவனம், நான் என்ன பண்ண போகிறேன்? ஜீவனத்தில் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக தருகிறது. வெளிநாட்டு பயணங்கள் 100% வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறது. ரொம்ப சந்தோஷங்களை தரக்கூடிய காலம். தனிப்பட்ட மனிதன் உயர்வுக்கு உத்தரவாதம் தரக்கூடிய காலம், நல்ல காலம். ஆனால் அந்த உத்தரவாதம் நடக்கும்போது நம்ம நினைப்போம், குடும்பத்தோடு நம்ம போகலாமா அப்படின்ட்டு. குடும்பத்தோடு சில நேரங்களில் கொஞ்ச நாள் தற்காலிக பிரிவுகள் வரலாம், அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வாக்கினில் கவனம் தேவை. சில நேரங்களில் நம்ம பேச்சினாலேயே நம்ம தவளை வாயால் கெடும்ன்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு வேறு காரணம், அதாவது அதோடைய மூமெண்ட் ஆஃப் கேதோ, அதனால் அதை சொல்கிறேன். அதனால் அந்த இதில் ஜாக்கிரதையாக இருங்க, வாக்கினிலும் கவனமாக இருங்கள். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சில அற்புதமான மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய காலம் தான் சொல்லலாம். ஜூன் டு நவம்பர் சனி வக்கர காலம். அப்புறம் சில நல்ல மாற்றங்கள். ஆனால் அது கொஞ்சம் நமக்கு உறுத்தலாக இருக்கும். ஐயோ தெய்வத்தை ட்ரான்ஸ்ஃபர், ஐயோ நான் ட்ரான்ஸ்ஃபரா, உறுத்தல். ஆனால் அதில் போயிட்டு நான் நல்லா இருக்கேன். இது அதுக்கப்புறம் சீராக இருக்கும். 2026 முதல் 6 மாதம் நல்லா இருக்குது, நிம்மதியாக இருக்குது. அதற்கப்புறம் வரக்கூடிய அந்த ஒரு காலத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகம், ட்ராவல்ஸ் அதிகம், கொஞ்சம் மனசில் கொஞ்சம் மனக்லேசங்கள்லாம் வரும். ஆனால் பதவிக்கோ புகழுக்கோ பெருமைக்கோ எந்த களங்கமும் இல்லை. திருமணம் போன விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நடக்கக்கூடிய காலம் அப்படின்றது பெரும்பாலும் வருஷ கடைசியில் சில சலனங்கள். ஆனால் நிச்சயமாக இது நடக்கும், குருபலம் நல்லா இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஜூனுக்கு அப்புறம் தான். 2026 ஜூன், இந்த ஜூனில் 2026 ஜூன் அதில் தான் வரும். அப்போ இந்த வருஷம் இந்த நடக்கக்கூடிய சில நாட்களில் நன்மைகள் வருமா? இந்த ஜூனுக்குள்ளே வரும், வந்தால் எடுத்துங்க. அது அட்லீஸ்ட் உங்களுக்கு நவம்பர் டிசம்பர்லேயாவது திருமணம் வரும். அப்படி இல்லைன்னா திருமணம் நடப்பது என்பது குறைச்சி வச்சா கூட ஏப்ரல் மாதம் 26 ஏப்ரலுக்கு அப்புறம் தான் அதற்கான வாய்ப்புகள் கூடி வரும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல ஹேபிட்ஸோடையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தாட்டோடையும் குறுக்கு வழியை அவாய்ட் பண்ணியும் நீங்கள் இருந்தீங்கன்னா நிம்மதியை தரும், சந்தோஷத்தை தரும், வெற்றியை தரும் ஒரு காலம். நீங்களாக காம்ப்ளிகேஷனில் நுழைஞ்சிங்கன்னா அதை நீங்கள் தான் சார்ட் அவுட் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமா அமையிறது. வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.